நாளைக்கு ஒயிட் ட்ரெஸ் தோஸ்தியாடா? எதுக்குடா? நாளைக்கு என்ன அசிங்கமா பண்றேன்? நாளைக்கு ஸ்கூலுக்கு போலாம்டா. நாளைக்கு விஜய் டிவில சீமராஜா போடுறீங்கடா. நான் சீமராஜா பார்க்க. நாளைக்கு ரிபப்ளிக் டேடா. பீடி சார் திட்டுவாரு. போய் போனோம்னா சாக்லேட்லாம் தருவாங்க. ஓடா பண்ணி. என்னடா சொன்ன? கேம் அவனுக்குலாம் தெரியாது. குடியரசு காலேஜ் போகாம கேம் விளையாண்டுக்கிறான் பாரு. ஏய், இங்க நான்லாம் அந்த காலத்துல சுதந்திரம் வாங்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? எத்தனை சுட்டுக்க தெரியுமா? சின்ன வயசுல குறி பார்த்து சுட்ட வேண்டாம், குறி பார்த்து குழந்தையிலேயே சுட்ட வேண்டான்னு. புடி புடி. இன்னைக்கு வேர்ல்டு ட்ரெண்டிங் தான். நம்ம இப்ப காந்தி மாரி பண்ணு நம்ம வீடியோ எடுத்து போடலாம். பண்றா அட பண்றா. என்ன ஒண்ணுமே வரல. டேய் பண்றா பண்றா. இப்ப சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி பண்ணு. என்னடா என்ன சொன்னாலும் முட்டை அழுக பண்ற. நல்லா கையை நல்லா வை. தேச தலைவர் சீமான் பண்ணுடா. சீமான் தெரியாம என்னடா நீ பண்ற? அழுகாதடா. நான் 10 வருஷம் முன்னாடி எப்படி குழந்தை மாதிரி எப்படி இருந்தோம் தெரியுமா? அப்ப அழகா பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணி பண்ற 10 இயர் சேலஞ்சா நீ பண்றா. என்னடா கேட்டு மாத்திட்ட? நான் தான் மார்ச் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்கேன்ல, அத மாத்துறா. அப்பா இது வருஷம் பாக்குறீல நான். அதுதான் பார்க்கணும். ரிபப்ளிக் டேடா நீ போட்டனா மாத்து. சூப்பரா இருக்கும். அதத்தான் பார்க்கணும். நம்ம நாட்டோட நன்மை. ஆக இன்னைக்கு ஜனவரி 26ஆம் தேதி சுதந்திர தின விழாவில் குடியரசு தின விழாவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஊரெல்லாம் போய் கொடி ஏற்றிட்டு நல்ல மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, கொஞ்ச நேரமே அமைதியாக இல்லை, நல்ல மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு வாயெல்லாம் எடுப்பு பல்லெல்லாம் சிரிப்பு அப்படி ஜாலியாக சுற்றிக்கிட்டு நல்லா இருப்போம். ஆக எங்கடா வாங்கினேன்? அந்த தாத்தா கையில வாங்கினேன். போய் வாங்கிட்டு என்னடா ஒரு குடியரசு தினமாச்சு, இன்னைக்கு ஒரு கொடி கூட குத்தாம சுத்திட்டு இருக்கீங்க நீங்க. இது ஒரு நாடு, கொடி வேற குத்துவாங்க அங்க. என்னடா கொடியை பத்தி இவ்வளவு அசிங்கமா பேசுற? நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கான அடையாளமே அந்த கொடி தான்டா. அந்த கொடியை காப்பாதுன்னு எவ்வளவு பேர் தெரியுமா செத்துருக்காங்க? இவ்வளவு சுதந்திரமா சுத்திட்டு இருக்கீங்கன்னா அதுக்கே அதான்டா காரணம். அதுக்கு ஒரு அடையாளம் தான்டா அந்த கொடி. அந்த கொடி ஒரு நாள் நெஞ்சில கூட தாங்க முடியல. எனக்கு சாரி சொல்லாதீங்கடா, கொடியை முதல்ல குத்துங்கடா.